பாடசாலையானது ஒரு சிறந்த தெரிவைத்தான் அதிகாரிகள் தெரிவு செய்திருக்கிறார்கள். இங்கே பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை குறைவு என்கிறார்கள். உண்மையாகவே இந்த வளப்பற்றாக்குறைகள் காரணமாகத்தான் இங்கே இருக்கின்ற மாணவர்கள் வேறு பாடசாலைகளுக்கு மாணவர்களை சேர்க்கின்றார்கள். எல்லா பாடசாலைகளையும் சிறந்த வளங்கள் சிறந்த முறையில் பகிர்ந்தளிக்கப்படுமாக இருந்தால் தங்களது பிள்ளைகளை அருகிலுள்ள பாடசாலைகளுக்கு சேர்ப்பிப்பார்கள். உண்மையாகவே அது ஒரு நீண்ட தூர ஒரு திட்டத்திற்கு அமைய எமது அரசாங்கம் இன்று பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. கிராமப்புற பாடசாலைகளை மெருகூட்டுவதும் அதே நேரம் அவர்களின் வளப்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதே எமது அரசாங்கத்தின் இலக்கு. அதற்கமைய இப்போது இந்த நிதியில் முதல் கட்டமாக உங்களுக்கு ஒரு கட்டடம் வருகிறது. எதிர்வரும் காலத்தில் எமது பிரதமரின் எதிர்பார்ப்பும் அனைத்து பாடசாலைகளிலுமே டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட கிளாஸ் ரூம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற இலக்கோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறேன் அது எதிர்வரும் காலத்தில் எதிர்வரும் ஆண்டு அது சாத்திய நிலையை நோக்கி நகரும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பாடசாலையில் நவீன முறைக்கு ஏற்ற வகையில் ஒரு கிளாஸ் ரூம் ஒரு பாடசாலையில் இருக்க வேண்டும் என்ற துணைப்பொருளில் எதிர்வரும் காலத்தில் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதே நேரம் இன்றைய தினம் அரசியல் அழுத்தங்கள் இல்லாத வகையிலும் சிறந்த முறையில் தெரிவு செய்கிறார்கள். நாங்கள் சில இடங்களில் யோசிக்கிறோம், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பாடசாலைகளுக்கு தான் கட்டிடங்களை ஒதுக்கின்றிருக்காரு. ஒரு சிலத்தில் கருத்தை தெரிவிக்க சொன்னாங்க, உயர் அதிகாரிகள் எல்லாம் படித்தது இன்றைக்கு இருக்கிற உயர் அதிகாரிகள் எல்லாமே பெரிய அந்த பாடசாலையில் படித்து தான் இன்றைக்கு உயர் அதிகாரிகளாக இருப்பினோம். இப்போ அவர்கள் அந்த பாடசாலைகளுக்கு தான் நிதி ஒதுக்குகிறார்கள் என்று. ஆனால் இன்று நாங்கள் நினைக்கின்றோம், உண்மையாகவே இந்த தெரிவென்பது சிறந்த முறையில் இடம்பெற்றிருக்கிறது. பக்கச்சார்பு இல்லாமல் கிராமப்புறத்திற்கும் எந்தெந்த பாடசாலைகளுக்கு எந்தெந்த தேவைப்பாடு அறிந்து சிறந்த முறையில் இந்த கல்விக்கோட்ட திணைக்கள அதிகாரிகள் சிறந்த முறையில் தெரிவு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துகின்றோம். அதே நேரம் பாடசாலை நிர்வாகமும் இதற்காக கடுமையாக எங்களுக்கு கட்டடம் தேவை என்று அந்த அதிகாரிகளிடம் கலந்தாலோசித்து அதற்கேற்ற வகையில் அவர்களும் இதற்கான முழுமுயற்சியை ஏற்படுத்தியிருப்பார்கள். அரசாங்கம் அதற்கான நிதிகள் அனைத்துமே துரிதமாக விடுகிறோம். எங்களுக்கு நினைக்கிறேன் இந்த கட்டிடம் ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்குள்ளே முடிக்கணும். அந்த இலக்கோட பயணிப்போம். கண்டிப்பாக அது நிறைவேறி அடுத்த ஆண்டு இந்த பாடசாலை பிள்ளைகள் அந்த கட்டிடத்தில் வகுப்பறையில் அழகாக ஒரு சிறந்த மழைக்காலத்தில் ஒழுக்கில்லாத வகையில் சிறந்த இடத்தில் கல்வியை பயில்வர். அப்போது அவர்களது கல்வியும் அவர்களது மனங்களும் முன்னேற்ற பாதையை இட்டு செல்லும். அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு